வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ்புக்கில் வைரலாகக்கூடிய விதத்தில் எப்படி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வலது பக்கத்தில் மேலே ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அது டிரெக்டாக அவங்களோட கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ 720 ரெசல்யூஷனில் இருக்கணும். 10 செகண்டுக்கு மேலே இருக்கணும். அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிற வீடியோ 720 குவாலிட்டி அல்லது அதுக்கு மேலே ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அந்த வீடியோவுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. இல்லை வாட்டர்மார்க் அதாவது ஸ்டோரி என்னமாச்சும் ஒரு பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற பேரை கொடுத்து அதில் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணினதுக்கு பிறகு அதே வாட்டர்மார்க்கை சின்னதாக்கி இடது சைட்டில் கீழே கொண்டு சேவ் பண்ணி ஐனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே வீடியோவில் திரும்பவும் இமோஜி செலக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி இமோஜினா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க. அதில் பாருங்கள், ஆச்சரிய குறியீடு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமோஜி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அந்த இமோஜியை ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைட்டில் வைங்க. அடுத்த செட்டிங்குக்கு போகிறதுக்கு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிப்ஸ்ன்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணினா பாருங்கள், அதில் உங்களுக்கு காட்டும் எல்லா செட்டிங்கும் ஓகே. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது கேப்ஷன், ஹை குவாலிட்டி கேப்ஷன் டைட்டிலோட கொடுக்க வேண்டியது தான். மேலே டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிற தெரிவு செஞ்சுக்கிற அந்த வீடியோவுக்கு ஈக்குவலான டைட்டில் செலக்ட் பண்ணுங்கள். டைட்டில் செலக்ட் பண்ணி அந்த டைட்டிலை கொடுங்க. டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அந்த டைட்டிலுக்கு இமோஜி ஃபேஸ் ரியாக்ஷன் மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணி அதற்கு பிறகு அந்த டைட்டிலுக்கு தேவையான 1-6 அல்லது 1-5 போதுமான ஹேஷ்டாக், அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான ஹேஷ்டாக் வைரலாகும் விதத்தில் டைப் பண்ணுங்கள். ஹேஷ்டாகை டைப் பண்ணி முடிஞ்சதும் பாருங்கள், வீடியோவில் டிப்ஸ்ன்னு சொல்கிற அந்த பாக்ஸ் க்ரீன் கலரில் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லா செட்டிங்கும் ஓகேயாக இருக்கும். அதில் அதற்கு அப்புறம் பேக் பட்டனை கிளிக் பண்ணி லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். லொக்கேஷனை செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களோட ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ப்ளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் டாபிக் நீங்கள் எந்த வீடியோ சம்மந்தமாக எது கொடுக்குறீங்கன்னு சொல்லி டாபிக் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் நான் செலக்ட் பண்ணுற டாப்பிக்கை பாருங்கள், கார் அண்ட் ட்ரக்ஸ், கன்சூமர் டெக், ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட், அந்த மாதிரி டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான டாபிக் அடுத்தது இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளணும் குரூப்புக்கு. எந்தெந்த குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி பாருங்கள். வலது சைடில் இருக்கிற பாக்ஸுக்கு டிக் மார்க் பண்ணிக்கொண்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களோட வீடியோ பாருங்கள், வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அப்லோட் ஆகினதுக்கப்புறம் வீடியோ எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், வீடியோ அப்லோட் ஆகிருச்சு. இப்படி தான் இருக்குது நீங்கள் அப்லோட் பண்ணின வீடியோ. இதே வீடியோ பாருங்கள், 15 நிமிஷம் அரை ஹவர் கழித்து நான் திரும்ப அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறியாதவர்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவு. இப்படி கண்டினியூவாக ஒரே டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் போஸ்ட் அப்லோட் பண்ணி வந்தால் அதில் உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இந்த டைமில் தான் அப்லோட் பண்ணணும், வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அது எந்த டைம்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ போடுறேன். அது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.